கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செய்திக்கு ஆதாரமாக இன்றைக்கு வசனத்திற்குள்ளே நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஆண்டவர் இன்றைக்கு எதிர்மறையா இருக்கிற எல்லாவற்றையும் திருப்பு முனையாக மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Our God always turns things which are in the negative to positive. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பல நேரங்களில் நம்ம அதிகமாக கோட் பண்ற இடம், அவர் எல்லாவற்றையும் அதினதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்று 11ஆம் வசனம் சொன்னாலும், அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது எதிர்மறையாய் இருக்கிற பல காரியங்களை கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, சரி, அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. There is a season to cry. There is a season to laugh. நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம். அவர் புலம்பலை சில வேளைகளில் நகைப்பா இல்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இருந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆனந்த களிப்பு என்று தமிழில் சொல்லப்படுகிறது. மற்றொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது, அவர் புலம்பலை அவர் ஆனந்த நடனமாக மாற பண்ணுகிறவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினே. பேரின்ப பெருவிழா, அது ஏன் வருஷத்து நடுவில் நடத்துறீங்கன்னு இன்னைக்குதான் எனக்கு விளங்குது. 6 மாசம் அழுதாலும் 7ஆம் மாசத்திலிருந்து கர்த்தர் உங்களை நகைக்க வைக்க போகிறார். God is going to turn around situations around you. ஆனால் இந்த அழுகையை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் போது, இந்த கண்ணீரை எல்லாம் நம்முடைய கண்கள் சொரிகிறதே, இந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் சும்மா விடுகிறாரா? இந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா? Many times we think that we are crying and nobody is watching. Is there a count for the tears that we shed? நாம் சிந்துகிற கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டா? அதற்கு ஒரு மாற்றம் உண்டாகுமா? தேவன் நம்மை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். அன்னைக்கு ஆகார் கண்ணீர் வடித்த போது அதை தாங்க முடியாமல் கர்த்தர் ஒரு துறவை திறந்து கொடுத்து ஆகாரின் கண்ணீரை துடைத்த போது அவள் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தெய்வமாக இருக்கிறேன். You are a God who watches over me. அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய கண்ணீரை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் என்ற வார்த்தை. பல நேரங்களில் நம்முடைய மன கிளேசத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், நான் அழுகிறேன், என் கண்ணீரை நீர் பார்க்கிறதில்லையோ? என் புலம்பலை நீர் கேட்கிறதில்லையோ? பல நேரங்களில் சங்கீதக்காரனாகிய தாவீதை டான்ஸ் ஆடுற தாவீதாதான் எல்லாருக்கும் தெரியுது. நடனம் பண்ணுகிற தாவீதாய் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆராதனை வீரன் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஆராதித்த, கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து பாடின பாடல்கள் சங்கீத புஸ்தகம் முழுவதிலும் இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் முழுவதிலும் அவருடைய இயலாமையில் தேவனை நோக்கி அவர் கதறின பல இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக பெலிஸ்தியரால துரத்தப்பட்டு அவர்களுடைய கையிலே சிக்குண்டு காத் என்கிற இடத்தில் இருந்து சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி பாடின ஒரு பாடலை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம், ஏசாயா 56வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும்படி. இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர். ஏசாயான்னு சொல்லிட்டு நான் தப்பு, மன்னிச்சுக்கோங்க. சங்கீதக்காரன் பாடினது சங்கீதம் தான், என்னுடைய தவறு. சங்கீதம் 56:8-9. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என்ன செய்திருக்கிறாரா? தேவரீர் எண்ணி வைத்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவருடைய துருத்தியில் இருக்கும் கண்ணீர், அவருடைய துருத்தியில் இருக்கும் கண்ணீர். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, துருத்தியில் இருக்கிற கண்ணீர். மத்திய தரைக்கடல் பகுதியிலே ஒரு போருக்கு வீரர்கள் செல்லுவார்கள் என்றால் அவருடைய மனைவிமாரும் உடன் பிறந்த சகோதரிகளும் ஒரு சின்ன ஒரு துருத்தியை எடுத்து வைத்து போருக்கு போகிறவர்களை பார்த்து சொல்லுவார்களாம், நீ திருப்பி வரும் வரையிலும் உனக்காக இந்த துருத்தியிலே என் கண்ணீரை சேர்த்து வைப்பேன். நீ வருகிற வரையிலும் இந்த கண்ணீரை நான் சேர்த்து வைப்பேன். உனக்காக நான் கண்ணீரோடு காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுவார்களாம். இன்றைக்கும் அமெரிக்க தேசம் போன்ற தேசங்களிலே ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாங்க, பாட்டில் ஆஃப் டியர்ஸ் என்று சொல்லி. தன்னுடைய மிக பிரியமானவர்களை இழந்தவர்களுக்கு இதை வெகுமதியாக கொடுப்பார்கள். எதற்கு? அவருடைய கண்ணீரை அவர்கள் பிடித்து அவர்கள் கல்லறையிலே கொண்டு போய் ஊற்றுவார்களாம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1020 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். Lord, hold my tears in the bottle. என் கண்ணீரை துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்படியானால் என்னுடைய உள்ளத்திலே இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க என் மனதுக்குள்ளே வெளிப்பட்ட காரியம், ஒவ்வொருவருடைய கண்ணீர் துளிகளையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய அலைச்சல்களையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். You have collected all my tears in your bottle. இதை ஒரு உமையாக அல்லது ஒரு மெட்டபராக சங்கீதக்காரன் கர்த்தரிடத்திலே சொன்னாலும், நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் இதை மாற்றப் போகிறார். உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பலனுண்டு என்று சொல்லுகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? தன்னுடைய பிள்ளைகளை காணாமல் ராமாவிலே ஒரு பெரிய அழுகையின் சத்தம். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள். கண்ணீர். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, நீ இனி அழ வேண்டாம், இனிமேல் நீ அழ வேண்டாம், உன் கிரியைக்கு பலனுண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அழுதது போதும், உன்னுடைய கிரியைக்கு நான் பலன் வைத்திருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரை துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறேன். அந்த கண்ணீருக்கு நான் பதில் தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவர் மனிதனை உருவாக்கின போது தேவதூதன் வந்து மனிதனை தொட்டு தொட்டு பார்த்தான். மனிதனை தொட்டு பார்த்து ஆண்டவரிடத்தில் சொன்னான், மனிதன் ரொம்ப மிருதுவாக இருக்கிறான், ரொம்ப ஸ்ட்ராங்கா படைப்பின்னு பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் உள்ள ஸ்ட்ராங்கான இருதயத்தை வைத்திருக்கிறேன். அவனுடைய கண்களை தொட்ட தேவதூதன் சொன்னாராம், சுவாமி, நீர் படைத்த இந்த படைப்புல ஒரு சின்ன கிராக் இருக்குன்னு நினைக்கிறேன், இது லீக் ஆயிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இது லீக் ஆகலப்பா, இது பெர்ஃபெக்டா இருக்குது. அப்ப கண்ணில் இருந்து தண்ணி வருது. ஆண்டவர் சொன்னாரா, இதுதான் அவங்களுக்குள்ள வைத்திருக்கிற உணர்வு. எப்பொழுதெல்லாம் இருதயத்திலே அவர்கள் கிளேசப்படுகிறார்களோ, தங்களுடைய இருதயத்தை நான் பார்க்கும்படி அவர்கள் கண்ணீர் சொரிந்தால், ஜெபத்தை கேட்கிறவராகிய நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு இறங்கும்படி நான் இறங்கி வருவேன். இல்ல கையோ தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி அவர் இறங்கி வரப்போகிறார். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். Keep my tears in your bottle. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விட்ட கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். ஆளோட்டிகள் நிமித்தம் நான் படுற வேதனை, என் குடும்பத்தில் நான் படுற அவமானம், என் வேலை ஸ்தலத்திலே என்னை நெருக்குகிறார்களே, பொருளாதாரத்திலே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், கடன்லையே நான் உழன்று கொண்டிருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சபையில ஒரு வாலிப பிள்ளை ஆராதனை எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சபையில் இருக்கிற தூண்ல சாய்ந்து அழுவாள். அவள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள். அவளுடைய பெற்றோர் இல்லை, அவளுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு அநாத பிள்ளைய போல அவள் சென்னை பட்டணத்தை சபையில வந்து ஒவ்வொரு முறை ஆராதனை நடக்கும் போதெல்லாம் கண்ணீரோட அந்த தூண்ல சாய்ந்து அவள் அழுது கொண்டே இருப்பாள். அவருடைய கண்கள்ல இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வரும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த பாட்டெல்லாம் பாடினா அந்த பிள்ளை அழு அழுன்னு அப்படியே தேம்பி தேம்பி அழுவா. என் மனசுல நான் யோசிப்பேன், இந்த பிள்ளை இவ்வளோ அழுகிறாரு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணம் அமையணுமே, வரதட்சணை கேட்காம இந்த பிள்ளைய திருமணம் பண்ற ஒரு வாலிபன் வர வேண்டுமே. நானும் அழுதிருக்கிறேன், அந்த பிள்ளைக்காக நானும் அழுதிருக்கிறேன். ஒரு நாள் வந்தது, ஒரு வாலிபன் வந்து அந்த மகளை நான் திருமணம் செய்வேன் என்று சொன்னான். என்னப்பா உனக்கு வேணும்? எனக்கு ஒன்னும் வேண்டாம். எங்கப்பா உன் வீடு? என் வீடு ராமநாதபுரம், ஆனா நான் இங்கிலாந்து தேசத்துல வேலை செய்கிறேன். இந்த மகளை நான் மணமுடிக்க விரும்புகிறேன். அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைத்தோம். கணவர் இங்கிலாந்து போய்விட்டார். இந்த மகள் மறுபடியும் வந்து தூண்கிட்ட நின்று அழுவா. என் கணவரை நான் எப்ப பார்ப்பேன்? எப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்? கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஆண்டவர் ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவனுக்கு யோசுவான்ற பெயரை தரித்தார். அவன் மிகுந்த ஞானமுள்ள பிள்ளையாக வளர்ந்தான். மறுபடியும் அழுக, அண்ணே என் கணவர் அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், நாங்க எப்ப சேர்ந்து கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வோம். அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை துருத்தியிலே பிடியும்.
அவள் அழும்போது நானும் அழுது ஜெபித்து, சில நேரங்களில் சில பேர் வந்து நிற்கும் போது அவருடைய பிரச்சனையை கர்த்தர் அப்படியே நம்முடைய இருதயத்தில் ஊற்றுவார். சிம்பத்தி என்றால் என்ன தெரியுமா? ஒருத்தவங்களை பார்த்து பாவம் இல்ல, இது சிம்பத்தி. எம்பத்தினா என்ன தெரியுமா? ஒருவருடைய பிரச்சனையை நாம் அப்படியே மனதிலே உணர்ந்து அவர்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபம், பரிதாபம், அல்லது அந்த அவர்கள் மேல் ஏற்படுகிற அந்த இரக்க குணம், அந்த பாரம். அன்பானதுடைய பிள்ளைகளே, அந்த மகளுக்காக ஜெபித்த போது அந்த மகளுக்கு கர்த்தர் விசாவை த்ரூ பண்ண வச்சு இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்து, அவர்களுக்கு விசாவை கொடுத்து, சிட்டிசன்ஷிப்பை கொடுத்து, இன்னைக்கு கர்த்தர் குடும்பமா இங்கிலாந்து தேசத்துல வைத்திருக்கிறார். உம்முடைய துருத்தியிலே என் கண்ணீரை வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அவைகள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீரின் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நான் ஒரு தேசத்திலே போய் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுவதற்காக இருந்தேன். எனக்கு முன்பாக பேசினவர் கண்ணீருக்கு விரோதமாய் பேசினார். அவர் சொன்னார், அழுவது அது ஒரு பெண் பிள்ளைத்தனம். Man should never cry, only women cry. அவர் சொன்னார், அழுதா உன்னுடைய விசுவாசம் என்ன ஆயிற்று? அழுதால் நீ பலவீனமானவன். ஆனால் ஆண்டவர் ஏன் மனிதனுக்கு இந்த அழுகிற இந்த காரியத்தை வைத்தார்? ஏனென்றால் மனிதன் உணர்வுள்ளவனாக கர்த்தர் படைத்தார். நம்முடைய ஆண்டவர் ஒரு கல்லு கிடையாது, ஒரு மரம் இல்ல. நம்முடைய ஆண்டவரே மனதுருகுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர், he is a man of compassion, he is a God of compassion. மனதுருகுகிற கர்த்தர் அவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். அவருடைய எல்லா நெருக்கத்திலும். யோபு பக்தன், அவர் கண்ணீரின் பாதையிலே ஒரு காலகட்டம், அவர்கள் சொல்கிறார்கள், சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, it was for a season. 6 மாதங்கள் அந்த காலத்திலே அவர் போயிருக்கிறார். அப்பொழுது அவருடைய இருதயத்திலே என்ன ஜெபம் வந்ததாம்? யாரை நோக்கி அவர் கூப்பிட்டார்? யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18 21 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, யோபு, பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. அலறுதல் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. என் கண்ணீரின் புலம்பலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் கண்ணீருக்கு ஒருவர் சாட்சி பகர்கிறார். There is a witness in heaven. பரலோகத்திலே என் கண்ணீருக்கு ஒரு சாட்சி இடுகிற ஒருவர் இருக்கிறார். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் கண்ணீருக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண் கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல, தன் ஃப்ரெண்டுக்காக வழக்காடுகிறது போல, தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அவர் வந்திருக்கிறார், அவர் உண்டாயிருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? It would be good on behalf of a man if there would be someone that will plead for the tears. மனுபுத்திரனுக்காக தன் சிநேகிதன் வழக்காடுவது போல, I need a friend in heaven. ஆண்டவராகிய இயேசு நம்மை சிநேகிதர் என்று அழைத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்றைக்கு உங்களுக்காக பரலோகத்தில் இருக்க தன் பிதாவினிடத்தில் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
தூத்துக்குடி பேருந்து பொருளால் 4ஆம் நாள் வந்து மைதானத்தில் உட்கார்ந்து அல்லாவிட்டால் இந்த பிராட்காஸ்ட ரூவா டிவி மூலமா பல தொலைக்காட்சிகள் மூலமாக லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இன்னைக்கு பரிந்து பேச சொல்கிறார். துருத்தியில உடைய கண்ணீரை பிடித்து வைத்திருக்கிறார். அதன் பலனை நீங்க பார்க்க போறீங்க. கையை தட்டி வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன்னா அவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறவர், அவரே கண்ணீர் விடுகிற தெய்வமாக இருந்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அவர் எப்படி ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய அருமை ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கிறது. எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டாராம். இன்றைக்கும் தெய்வ பயத்தோடு நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கும் நாம் விடுகிற கண்ணீருக்கும் நிச்சயமாய் கர்த்தர் கேட்க போகிறார். சங்கீதம் 34:15 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறாராம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு அல்லது கண்ணீருக்கு திறந்தவைகளாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிங்களே. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? துருத்தியிலே பிடித்த கண்ணீருக்கு பதில் தருகிற மாதமாய் இந்த 7ஆம் மாதத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். நான் அறிந்த சத்தமா ஒரு ஆமென் சொல்லியிருப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழாதீங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த எருசலேமை பார்த்து இப்படியாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எருசலேமில் இனிமேல் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனிமேல் நீங்க அங்கங்க திரிய மாட்டீங்க. உங்களை எருசலேமில் கொண்டு வந்து நான் வாசம் பண்ண வைப்பேன். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, அவர் கம்பேஷனட்டா அவர் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நான் அந்த சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லியிருப்பேன். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த 7th மந்த்ல இருந்து நீங்க கூப்பிட்ட உடனேயே, கண்ணீரோடு அவரை நோக்கி கூப்பிட்ட உடனேயே அவர் உடனே மறு உத்தரவு அருளி செய்ய போகிறார். நோ மோர் டிலே. துருத்தியிலே பிடித்து வைத்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருகிற மாதமாய் பிரகடனப்பட. கையை தட்டி வாயை திறந்து I will receive my miracle. அன்புடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட கண்ணீரா இருந்தாலும் அதற்கு மாற்றம் விடியலில் வந்துதான் ஆக வேண்டும். கண்ணீரோடு இரவுகளை கழித்த சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு. 7ஆம் மாதம் உங்களுக்கு ஒரு விடியல் வருகிறது. கர்த்தர் ஒரு விடியலை தருகிறார். நீங்கள் கண்ணீர் விட போகிறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? முதலாவதாக இன்றைக்கு கர்த்தர் தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். God wants to wipe away the tears of a mother. அப்பா அழமாட்டாருங்க, அம்மா அழுவாங்க. என்னுடைய தாய் என்னுடைய ரட்சிப்பிற்காக என்னுடைய கால் மாட்டில் உட்கார்ந்து இரவிலே அழுதிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் பாவத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர்கள் கூட்டங்களுக்கு சென்று அங்கே பாடின பாடல்கள், அங்கே ஆராதனை எடுத்த வாலிபர்களை பார்த்துவிட்டு வீட்டில் வந்து என்னுடைய கால் மாட்டில் உட்கார்ந்து அழுவாங்க. ஆண்டவரே, என் மகனை ரட்சிக்க கூடாதா? என் மகன் காலேஜில் போய் கண்ட பாட்டெல்லாம் பாடுறானே, என் மகன் உமக்கு ஆராதனை எடுக்கிற ஆராதனை வீரனாய் மாற்றும். ஒரு நாள் என் காலில் திடீர்னு தண்ணி பட்டுச்சுன்னு நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன். என் தாயுடைய கண்ணீர் என்னுடைய பெரு விரலை நனைத்து கொண்டிருந்தது. என் இருதயத்தை உலுக்கினது.
எதற்காக இப்படி கண்ணீர் விடுறீங்க? நான் அவங்கள திட்டினேன். அவங்க சொன்னாங்க, என் கண்ணீருக்கு பலன் இருக்குது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறத என் சொந்த கண்கள் காணும் என்று அவர்கள் எனக்கு வாக்குத்தத்தமாய் சொன்னார்கள். அப்படியே நடந்தது. விடியற் காலத்திலே வெளிச்சம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 15-16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே உங்களுக்கும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தரப்போகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனிமேல் நீ அழாதபடி உன் கண்ணை காத்துக்கொள். ஏன்? உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். ரட்சிக்கப்படாத உடைய குடும்பம் திரும்பி வரும். சமீபத்திலே சூப்பர் நேச்சுரல் டர்ன் 7 நாட்கள் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இன்டர்நெட் மூலமா நடத்தி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அநேகருடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எடுத்தேன். குடும்பங்களுக்காக எடுத்தேன். பாருங்க, எங்கள் இருதயம் உடைந்து விட்டது. எத்தனை பெண்கள் இன்றைக்கு தன்னுடைய கணவர் கைவிட்டு போய்விட்டார் என்று அழுகிறாங்க தெரியுமா? We had so many phone calls telling us that the husbands have left them. வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறார், நடு தெருவில் என்னை நிறுத்திவிட்டார். ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு டைவர்ஸ். ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இன்னைக்கு. பிள்ளைகள் பெற்றோரை நிராகரித்து நல்ல நல்ல வேலைகள் இருக்கிறாங்க, பெற்றோரை சுமையாக பார்க்கிறார்கள். வயதான பெற்றோர் கவனிப்பதற்கு இடையூறாக பார்க்கிறாங்க. இந்த உலகம் ஒரு சுயநலமான உலகமாய் மாறி வருகிறது. கொரோனா அதுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருச்சு. நான், என் வீடு, என் குடும்பம், என் பிள்ளை, எனக்கு இருக்கிற சௌகரியமான சோஃபா, எனக்கு நல்ல ஒரு டிவி, எனக்கு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ், ரொம்ப உள்ள தள்ளி செல்ஃபிஷ் ஆக்கிருச்சு. இதுல சொந்த பெற்றோர், இனஜன பந்துக்கள் எல்லாரையும் விட்டு விலகி தனியா வாழ்ற நிறைய சுயநலவாதிகள் இதிலே உருவாகி விட்டார்கள். சிறு வயதில் இருக்கும்போது நாங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்களுக்கு வீட்டில் கல்யாணம் அல்லது ஒரு ஸ்பெஷல்னா நாங்கெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் போய் டேரா போட்டு நல்லா சாப்பிட்டு சிரிச்சு சந்தோஷமா இருப்போம். இப்பெல்லாம் நம்ம போய் இறங்கும் போதே கேட்குறாங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் எப்போ? போய் இறங்கணும்னு கேட்குற முதல் கேள்வி, நீங்க எப்போ போறீங்க, உங்களை ஏர்போர்ட்ல எப்போ டிராப் பண்ணணும்? நல்ல கேள்விதான், நம்ம மேல அக்கறையான கேள்விதான். இருந்து ஒரு 3 நாள் இருங்க, சந்தோஷம் எங்கே போய்விட்டது? ஒரு தாய் என்னிடத்துல போன்ல அவங்க அழுது சொல்றாங்க, ஐயா, கஷ்டப்பட்டு பாத்திரம் தேய்ச்சி என் பிள்ளைய படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புனேன். இப்போ நான் ஃபோன் போட்டு நான் உன்கிட்ட பேசணும்னு கேட்குறேன். அம்மா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இப்போ என்கிட்ட பேசாத, அப்புறம் பேசுறேன். எப்போ கேட்டாலும் இதே சொல்றா. ஐயா, என் மகன்கிட்ட பேசணும், என் மகனுடைய தலையை நான் கோதி விடுவேன், அவன் முடிக்குள்ளே என் கையை விட்டு கோதி விடுவேன், அது திருப்பி எனக்கு அந்த அனுபவம் வேணும்னு நான் கேட்கிறேன். என் பிள்ளை தூர தேசத்தில் இருக்க, நான் பார்க்க வரவே மாட்டேன். 5 வருஷம் ஆச்சு. அன்பருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சமுதாயம் நம்ம எப்படி மாற்றி விட்டது? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்கள். சமீபத்தில் சென்னையிலே ஆண்கள் ஆண்களோடு கோர்த்து கை கோர்த்து நாங்கள் இருவரும் ஒரே பாலின தகாத உறவு வைத்திருக்கிறோம் என்பதை தைரியமாக உலகத்துக்கு பறைசாற்றுகிறோம் என்று சொல்லி வாலிபர்கள் ஏராளமான பேர் நடந்தார்கள். ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சோதோம் குமாராவில் நடந்தது போல இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் அநேகருடைய பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர். என் மகன் ட்ரக்ஸ் அடிக்கிறான், யா ஸ்கூல் படிக்கிறான், ஆனா ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய வாலிப பெண் தன் கற்பை இழந்து நிற்கிறாள். அவள் கற்பிணி பெண்ணாக வந்து நிற்கிறார். ஐயா, நான் என்ன செய்வது? அடிச்சு கொன்னிரட்டுமா? எத்தனை துயரங்கள் இருக்கிறது, எத்தனை கண்ணீர் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி
அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க குடும்பத்துக்கு இல்லைன்னா கூட வேற யாரோ ஒருத்தவங்க குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்பா. சாந்தாராபாதி யாந்தூராபா செட்டேரே. ஆண்டவரே, குடும்பங்கள்ல ஒரு திருப்பு முனை வருவதாக. ஆண்டவரே, தாயின் கண்ணீரை அசட்டை பண்ணாத தெய்வம் நீர். ஆண்டவரே, நீர் இந்த கண்ணீருக்கு ஒரு பலன் தருவீராக. கண்ணீரை துருத்தியில் வையும். Keep the tears of the mothers in the bottle as a remembrance, Lord, and remember to answer. ஆண்டவர் நல்லவர். அம்மாவுடைய பிள்ளைகளே, வேதத்தை நான் எடுத்து வாசித்து பார்க்கும்போது முக்கியமா விதவை தாய்களுடைய கண்ணீரை ஆண்டவர் புறக்கணிக்கிறதே இல்லை. அவங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதம்னா, செத்தாலும் அவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 17 24 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எலியா இவைகள் நடந்த பின்பு வீட்டு காரியத்தை அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். வீட்டுக்காரியாகிய அந்த சாரிபாத் விதவையினுடைய மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. சரி. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி, சரி, அவள் மடியிலிருந்து எடுத்து, சரி, தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய், சரி, தன் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி அழுதாராம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு தீர்க்கதரிசியினுடைய கண்ணீர், இந்த எலியாவுடைய கண்ணீர், என்னுடைய வாக்கினாலே அன்றி மழையும் பெய்யாது, பனியும் இறங்காது, வைராக்கியமான தைரியம் உள்ள வீரமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இந்த விதவை தனக்கு உதவின, தனக்கு ஊழியத்திலே உறுதுணையாய் நின்ற இந்த குடும்பம், ஒரு விதவை தாய், அவருடைய மகன் இறந்து விட்டால் என்ற உடனேயே அவரால் தாங்க முடியவில்லை. அவர் தேவனை நோக்கி அழுகிறார். The English Bible says he cried out to the Lord, God, why have you allowed this? ஏன் இதை அனுமதித்து? கர்த்தரை நோக்கி அவர் அழுது விண்ணப்பம் பண்ணினாராம். வேதம் சொல்கிறது 1 ராஜாக்கள் 17:22 கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். எலியாவினுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அப்புறம் அவன் பிழைத்தான். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், யார் யாருடைய வீட்டிலே பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவருடைய ஆத்துமாவிலே தேவனுடைய ஜீவன் இறங்கி வருவதாக. In the mighty name of Jesus, இறங்கி வருவதா. பிள்ளைகள் வியாதியிலே அலர்ஜியில இருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த அலர்ஜி இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக போகிறது. நான் பார்க்கிறேன், இங்க இருக்கிற ஒருத்தருடைய பிள்ளைகளுடைய முகத்துல வெள்ளை படுவாக இருக்கிறது, வெள்ளை படை மாதிரி ஆங்காங்கே சரீரத்தில் தேமல் மாறி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரவு நான் அதை சுகமாக்க போகிறேன். உன் பிள்ளையை நினைத்து நீ கண்ணீரோடு இருக்கிறாய், உன் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை தருவேன், அந்த சரும நோயை நான் சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரித்த பிள்ளையை ஆண்டவர் ஏன் உயிர்ப்பித்தார்? எலியாவின் கண்ணீர், ஒரு பரிசுத்தவானுடைய கண்ணீர். இன்றைக்கு இந்த மைதானத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தூத்துக்குடி பேருந்து 4வது நாள் கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவர் மரித்தவர்களையே உயிரோடு எழும்ப பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க?
ஆளோட்டிகள் நிமித்தமாக விடுகிற கண்ணீரை கர்த்தர் இன்னைக்கு மாத்த போறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சில ஆளோட்டிகள் உங்க லைஃப்ல இருக்கிறாங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆளோட்டிகள் நிமித்தமா கடனா இருக்கலாம், சில பொல்லாத நபர்களா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எழும்பின சில சூழ்நிலைகளா இருக்கலாம். ஆளோட்டிகள் நிமித்தம் நீங்க விடுகிற கண்ணீரை, வேதனையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் இந்த மாதம் உங்களை நினைத்தருள போகிறார். ஆளோட்டிகள் நிமித்தம் நீங்க விடுற கண்ணீரை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறாரு. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்து பச்சங்க, எகிப்து முடிந்தது, கர்த்தர் உங்களை கானானுக்குள்ளே கொண்டு போக போகிறார். I believe God is going to break the yoke of slavery. God is going to break the yoke of slavery. கடன்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. கோர்ட் கேஸ்ல இருந்து கர்த்தர் உங்களை வெளிப்பட பண்ண போகிறார். தேவையற்ற எல்லா கேஸையும் இயேசுவின் நாமத்தில் நான் இன்னைக்கு ரத்து பண்ணி ஜெபிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல போடப்பட்ட கேசுகள் கேன்சல் பண்ணப்படுவதாக, எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணப்படுவதாக, கோர்ட்ல, சிவில் கோர்ட்ல, கிரிமினல் கோர்ட்ல உங்க பேர்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லா கேஸும் கேன்சல் பண்ணப்படுவதாக. கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆளோட்டிகள் இடத்திலிருந்து விடுதலை பண்ண போகிறார். கைகளை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு சகோதரர், பல காரியங்களை இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு மண்ணெண்ணையோட வந்து நிற்கிறார். வாங்காத கடனுக்காக கடனை கொடுத்தாகணும்னு சொல்லி அவருடைய படத்தை, நிர்வாண படத்தோட அவருடைய தலையை இணைச்சு அவருடைய போன்ல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுக்கும், அவருடைய கூட வேலை செய்யற எல்லாருக்கும் அனுப்பி நீ பணத்தை கொடுத்தே ஆகணும்னு மிரட்டுறாங்க. உலகம் எவ்வளவு மோசமா இருக்கு. ஆளோட்டிகள் நிமித்தம் வெளியே சொன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆளோட்டிகள் வேலை ஸ்தலத்திலே ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஐயா, என்னுடைய மேனேஜர் எல்லாருக்கும் முன்னாடி பயங்கர பக்தி உள்ளவராக தன்னுடைய சரீரத்திலே பல அடையாளங்களை தான் பக்திமான் என்பதை காண்பித்துக் கொள்வார். ஆனா உள்ள அந்த மனுஷன் ஒரு பொறுக்கி. அவருடைய ரூமுக்கு வர வச்சு ரொம்ப வார்த்தையால கேவலமா பேசுறார், கூசுகிறது, என்னென்னவோ முயற்சி பண்ணுகிறார். நான் கர்த்தருடைய பரிசுத்தமான பிள்ளை, என்கிட்ட தகாத வார்த்தைகள் பேசுகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவள் சொல்லுகிறாள், இந்த வேலை விட்டா எனக்கு பணம் நான் எடுத்த லோனுக்கு கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருது. அந்த மனுஷன் என்னை சித்திரவதை பண்ணுகிறார். பெருமூச்சு விட்டு அழுகிறேன். அந்த மகள் வந்து பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்தார். தேம்பி அழுது ஜெபித்தார். நாங்கள் ஜெபித்தோம். என்ன ஆனது? திடீரென்று கொரோனா வந்தது. அந்த மனிதன் மரித்து போய்விட்டார். That man was dead. ஆண்டவர் பெருமூச்சை கேட்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் விட்ட பெருமூச்சை கேட்டு சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இவர்களுக்கு வழி, அவர்கள் மேல் பழி. கர்த்தர் இன்று கண்ட எகிப்தியனை உங்கள் வாழ்விலே இனிமேல் நீங்க காண்பதில்லை என்று இன்றைக்கு சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென் சொல்றீங்களா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகள், கர்த்தர் இன்றைக்கு மனம் திரும்புதலின் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே பிடித்து ஒரு மாபெரும் ரட்சிப்பை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தான் நினைத்தபடி நடந்து கொண்டே இருந்தது. He was able to calculate. He was a manipulative man. He could manipulate and get the blessing. அவன் தேவையானதை எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் பேரை மாத்தி சொல்லி பெற்றுக்கொண்டு வந்தான். ஒரு நாள் அவன் சகோதரனாகி ஏசாவனை தேடி வந்து கொண்டிருக்கிறான். இவனோ 2 பரிவாரங்களோடு கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் மாமனார் கிட்ட இருந்து வெளியே வந்து அடுத்த ஆபத்துக்கு சிக்கி கொண்டிருக்கிறான். ஏசா எனி டைம் தென்பட்டு தன்னை கொன்று விடுவான் என்பது தெரியும். தனியாக
யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே ஆண்டவரை பிடித்து அழுகிறான். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:3-4, அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். சரி, தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவரிடத்திலும் நம்மோடே பேசினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவரை நோக்கி அவன் அழுகையோட கெஞ்சினான். நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய தூதனானவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தூதனானவர் என்று பழைய ஏற்பாட்டில் வந்தாலே யார் வந்திருக்கிறார் என்று தெரியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த யாக்கோபை அவர் தள்ளி விட்டு இருக்கலாம், ஊதி தள்ளி இருக்கலாம். ஆனா அவனோட அவர் போராடி அவன் கண்ணீரை பார்த்து தகப்பன் இருதயத்தோட அவனை மேற்கொள்ள விட்டு அவனுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். உங்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரோட போராடுறதை நிறுத்திட்டு என்னைக்கு சரண்டர் பண்றோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்முடைய யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை கொடுப்பார். உண்மையான எதிரி ஏசா இல்ல, யாக்கோபுக்கு உண்மையான எதிரி யாக்கோபு தான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற இஸ்ரவேலை வெளியே கொண்டு வர்றதுக்கு கர்த்தருக்கு ஒரு மல்யுத்தம் தேவைப்பட்டது. அந்த மல்யுத்தத்தின் கடைசியிலே அவன் அவரை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சுவது தேவைப்பட்டது. There was tears needed for Jacob to be transformed into Israel. எப்படி ஜெயித்திருப்பார்? அவருடைய கண்ணீரோடு ஜெபத்தோடு ஆண்டவர்ட்ட போராடின போது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல யாக்கோபை ஜெயிக்க வைத்து இஸ்ரவேலை மாற்றினது யார்? உங்களுடைய அருமை ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில தடைகள், சில போராட்டங்கள் ஏன் வீசிக்கொண்டிருக்கிறது? ஏன் கண்ணீர்? ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த சில காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த மறைமுகமான சில பாவங்கள், அவைகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ? எனக்கு அன்பானதே பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அடிப்பதற்காக கொல்லுவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக சில பிரச்சனைகளை அனுமதித்தார். அது நிமித்தமாய் சில கண்ணீரை வடித்தார். அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீரை மாற்ற தேவனால முடியும். ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் விபச்சார பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவளாக இருந்தால், ஒரு நாள் இயேசு வீட்டிற்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறார், பந்தி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவள் நேரா அவருடைய பின்னாடி வந்து தன் கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து அவருடைய பாதத்தை தன்னுடைய தலை மயிரினாலே அவள் சுத்தம் செய்து அவருடைய பாதத்தை அவள் முத்தம் செய்தாளாம். There was this woman who was a sinner, but she came with tears. Her tears fell on the feet of Jesus. இயேசுவின் பாதங்களை அவருடைய கண்ணீர் நனைத்தது. அவள் வாயை திறந்து பாவ அறிக்கை செய்யவில்லை, அசுத்த படங்கள் எவ்வளவு பார்த்தாள் என்று சொல்லவில்லை, யாரோடு வாழ்ந்தாள் என்று சொல்லவில்லை. அவள் ஒன்னே ஒன்று செய்தாள், அவர் பாதத்திலே தன் கண்ணீரை ஊற்றினாள். அவள் பாதத்திலே தன் கண்ணீரை ஊற்றினாள். ஆண்டவர் அவள் மேல் மனதுருகினார். கண்ணீரால் நனைத்த அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விரும்புகிறார். 1998 வருஷம் நவம்பர் 12வது நாள் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நானும் என் மனைவியும் 6 மாத கை குழந்தையும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். என் மனைவியிட்ட சொன்ன எல்லாம் முடிந்தது என் லைஃப்ல. ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். சிறு வயது தொடங்கி நான் ஆலயத்திலே பாடகர் குழுவிலே பாடினேன், பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். என்னை உதவி செய்ய யாரும் இல்லை, கர்த்தரும் இல்லை. நாம் மடிந்து விடுவோம் என்று சொல்லி என் மனைவியை கூட்டிக் கொண்டு போனேன். அவள் சொன்னால், கடைசியாய் ஒரு ஆலயத்துக்கு போய் விட்டு போவோம். ஆலயத்தில் கடைசி ரோல உட்கார்ந்துட்டு நான் சொல்றேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது. I don't want to live anymore. நான் மரித்து போகட்டும். கண்ணீர் கண்ணீர், என் கண்கள் தாரை தாரையா கண்ணீர்.
அப்பொழுது அந்த சபையிலே பேசிக் கொண்டிருந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற மகனே, இன்றைக்கு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருடைய கண்ணீரை துடைக்க நான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன். நீ இந்த வழியாய் போனதுக்கு காரணம் மற்றவர்களுடைய வலி என்ன என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் உன்னை இந்த பாதையிலே நடத்தினார். எதற்காக இயேசு கண்ணீர் விட வேண்டும்? எதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும்? Why should the Lord Jesus die on the cross? எதற்காக லாசருடைய கல்லறைக்கு முன்பாக அவர் அழ வேண்டும்? அவருக்கு தான் தெரியுமே இவனை உயிர்ப்பிக்க போகிறோம் என்று. He was fully man, he was fully God. மனித உணர்வுகள் அவருக்குள்ளே இருந்தது. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டவர் கூட இருந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தவர், சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின் வாழ்க்கையை உலுக்கினர். கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். ஒரு வாரத்தில் அபிஷேகத்தால் நிரப்பினார், ஒரு மாதத்தில் தீர்க்கதரிசன வரத்தால் நிரப்பினார். ஒரு வருஷத்துக்குள்ள கர்த்தர் தொலைக்காட்சியிலே உட்கார வைத்தார். 2 வருடங்களுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே கொண்டு போக ஆரம்பித்தார். 22 வருடங்கள் கடந்து விட்டது. கர்த்தர் இன்னும் என் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு சகோதரி வந்தாள், 10 வருடமாய் குழந்தை இல்லை. அவளை பார்த்து உடனேயே அவளும் அவளுடைய கணவரும் பார்த்த உடனேயே பெருமூச்சு விட்டு அழ கர்த்தர் கிருபை செய்தார். பெருமூச்சு விட்டு, அந்த பெருமூச்சின் அழுகையின் ஜெபம் அன்னைக்கு அந்த மகளுடைய கற்பத்தின் தடையை உடைத்தது. 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். செய்த பாவமோ தலைமுறை சாபமோ கர்த்தர் அதை உடைத்தார். இந்த இரவு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அநேகருடைய ஊழியம் மாற போகிறது. அநேகருடைய குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்ற போறார். கடன் பிரச்சனைகள் மாறப்போகிறது. அவருடைய துருத்தியிலே பிடித்து வைத்த கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற நேரம் வந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இன்னைக்கு கண்ணீரை கர்த்தர் மாற்ற வேண்டும்? கைகளை உயர்த்துறீங்களா? எழும்பி நிற்கிறீங்களா? எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்து எனக்கு ஒரு திருப்பு முனை தாரும். துருத்தியின் கண்ணீருக்கு திருப்பு முனையின் அற்புதம். இதுதான் என் செய்தியின் தலைப்பு. துருத்தியின் கண்ணீருக்கு திருப்பு முனையின் அற்புதம். Thank you, Holy Spirit. God loves the worship of brokenness. That's why he breaks worshippers. ஆராதனை வீரர்களை அவர் உடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உடைக்கப்படும் போது, அவர்கள் கண்ணீரோடு ஆராதிக்கும் போது அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். பலருக்கு இது புரிவதில்லை. ஆராதனை என்றால் மற்றவர்களை என்டர்டெயின் பண்ணுவது நினைக்காதீங்க. ஆராதனை என்பது ஒரு மனிதனை மறுரூபப்படுத்த வேண்டும். Worship has to transform a person. பாவம் செய்தவனானால் ஆராதிக்கும் போது தான் பாவி என்கிற உணர்வை அவன் அடைய வேண்டும். இல்லாமல் அவன் கர்த்தரை ஆராதிப்பான் என்றால் it is not true worship. Worship should bring conviction. பாவியை இன்னும் பரவசம் அடைய செய்கிறதல்ல, பாவியை பரிசுத்தப்படுத்துகிறது தான் ஆராதனை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் தாமதமானதுனாலே துவண்டு போயிருக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் ரொம்ப வேதனையோடு ஆண்டவரே, ஏன் அற்புதங்கள் தாமதமாகிறது? ஆண்டவர் எனக்கு சங்கீதம் 42 சங்கீதம் 5 வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். சங்கீதக்காரனுடைய ஆட்டிடியூட் என்னன்னு காண்பித்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுங்க, ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம், அவர் சமூகத்திலிருந்து வரப்போற ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சில நிமிடங்கள்
I'm going to close another 5-10 minutes, but before that I want you to understand, எனக்கு என் கண்ணீர்ல இருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி வைராக்கியமா இருக்கிறவர்கள், இன்னையோட என் கண்ணீருக்கு ஒரு முடிவு, ஆண்டவரே என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் சொல்றவங்க, வியாதி, கடன் பிரச்சனை, பிசாசு போராட்டம், மந்திர கட்டு, எதுவா இருந்தாலும் கர்த்தர் இந்த இரவு சுகத்தை கொடுக்க போகிறார். வாலிப மகளே, நீ ஒரு டிஷ்யூ பேப்பரா? உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு நீ விலையேறப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்லவா? ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறார். என் சகோதரியே, உனக்கு செய்யப்பட்ட துரோகங்களை கர்த்தர் ஒரு துருத்தியில பிடித்து வைத்திருக்கிறார். பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க பிரதர், எனக்கு பச்சை துரோகம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் பலன் குன்றி போனது என்று நினைக்காதே. அன்னைக்கு தாவீது தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் இழந்து சரீரத்தில் இருக்கிற எல்லா பலத்தோடு அவன் அழுதான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகட்டுமா வேண்டாம்? என்ன மனுஷங்க, நம்மள இருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம், போயிருவோம். ஆனா இந்த மனுஷன் அப்ப கூட கேட்கிறார், கண்ணீரின் நடுவில் கேட்கிறார், எனக்கு திரும்பி எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? உங்க சித்தம் சொல்லுங்க. அவர் சொல்றார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது திரும்பி வரும்போது இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். உனக்கும் கர்த்தர் ஒரு கொள்ளையை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு பெரிய அறுவடையை தரப்போகிறார். கடன்ல இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வியாபாரம் முற்றிலுமாய் படுத்து விட்டது. கடனிலே இருக்கிற என் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடலாமா? கர்த்தர் சொல்றார், இல்ல, நீ அதை பின்தொடர்ந்து போ, நான் உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க வைப்பேன். உன்னுடைய பிசினஸ் மறுபடியும் எழுப்புவேன். உன்னுடைய கண்ணீரை துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறேன். I am holding your tears. அதற்கு பலனுண்டு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்ணீரை உமக்கு விரோதமாய் நான் பயன்படுத்த மாட்டேன், உம்மை கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்த மாட்டேன். என் கண்ணீர் உம்மிடத்திலே நான் வருகிற சரண்டருக்கு ஒப்பா இருக்கிறது. ஐ சரண்டர் லார்ட். கை உயர்த்தி சொல்றீங்களா? இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகள் வெளியே வருவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா சத்துருவின் கிரியைகள் வெளியே வருவதாக. எல்லா மாந்திரிக கட்டுகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற அக்னி இறங்குவதாக. வெளியே வந்து விழை இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், தற்கொலையின் எண்ணங்கள், தற்கொலையின் ஆவிகள் வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியே வருகிறது. எல்லா மாந்திரிக கட்டுகள் வெளியே வருகிறது. பொல்லாத எல்லா கிரியைகளும் வெளியே வருகிறது. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இரவுல பாம்பு கனவு வருகிறது. அநேக நாட்கள் நான் மரித்து விடுவது போல எனக்கு தோன்றுகிறது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை விடுதலை பண்ண விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வருகிறது. கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சத்தத்தை உயர்த்தி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதி. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். அவருடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்ற போகிறார்.
அவருடைய துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தர விரும்புகிறார். அழாதே, அழாதே. ஊழியக்காரனே, கண்ணீரோடு ஊழியம் செய்கிற உனக்கு ஒரு பெரிய ஆத்தும அறுவடை வரப்போகிறது. கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை. பெரிய ரட்சிப்பு வருகிறது. கடலில் இருந்து கர்த்தர் உன்னை வெளிப்பட பண்ண போகிறார். இந்த மாதம் ஒரு திருப்பு முனை, ஒரு திருப்பு முனை. கைகளை தட்டி ஒரு விடுதலை பெற்றுக்கொள், ஒரு விடுதலை பெற்றுக்கொள், ஒரு விடுதலை பெற்றுக்கொள். ஒரு விடுதலை வருகிறது. எல்லா சங்கிலிகள் உடைகிறது. இயேசுவே, அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. மைதானம் எங்கிலும் கைகளை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. எஸ், ஒரு வழியை வந்த சத்துரு 7 வழியாய் போகிறார். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை மீண்டும் எழுப்பிடுவே, கொடுத்திடுவே. உந்தன் தழும்புகளா மீண்டும் எழுப்பிடுவே. கர்த்தர் உன்னை எழுப்புவார், குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போ, இன்னமும் வா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் விலகுவதா, வியாதிகள் விலகுவதா, கண்ணிகள் மறைவதா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. இயேசுவின் நாமத்தில் வியாதியோடு வந்திருக்கிறவங்க உடைய கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் இப்பொழுதே உங்களை சுகமாக்க போறார். இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்ன சத்தியம், கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். இப்பொழுதே உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ உள்ளது. என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறேன். என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும். அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். உங்க வீட்டுக்கு விரோதமாய் எழுப்பின சகல ஆயுதங்களும் வாய்க்காதே போகிறது. உங்க வீட்டு வாசப்படியில இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி உங்க வாசப்படி நிலைக்காலுக்கு பக்கத்துல புதைக்கு வைக்கப்பட்ட எல்லா மந்திர கட்டுகளையும் மந்திர தகடுகளையும் கர்த்தர் உடைத்து எறிகிறார். அவைகள் பட்டு போகிறது. அவர்கள் இருந்த இடம் இனி அறியாது. உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருக்கும்.